ஹலோ கைஸ், திருநெல்வேலி சிட்டிலேருந்து நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம், உள்ளே போகிறோம். ஸோ திருநெல்வேலியிலேருந்து ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், அந்த ரேக் முன்னாடி வந்துட்டோம். நமக்கு முன்னாடி நிற்கிறது பார்த்திங்கன்னா ஊட்டி, கன்னியாகுமரி ஊட்டி போகிற பஸ்ஸு. சார் ரொம்ப நன்றி, உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்கிறதுக்குன்னு இருக்குது, உங்கள் டைட் ஷெடியூலில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகேங்களா, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துருக்கீங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வரவேற்கணும். நிச்சயமாக அதான் திருநெல்வேலிக்காரெலாம் ரொம்ப பாசமான கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே இது திருநெல்வேலிக்காரெலாம் ரொம்ப பாசமான கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக அதனால் அந்த பாசத்துக்கு கண்டிப்பாக நாளைக்கு 9 மணிக்கு வரைக்க மாட்டீங்களா? நிச்சயமாக வாங்க, கூப்பிட்றேன், வந்துடுங்க. ஒரு நாள் வாங்க, ராமேஸ்வரம் போகிறோம், எல்லா ஏரியும் பார்க்கலாம். வரலாம் ஃபுல்லாக கவர் பண்ணுவோங்களா? தேங்க்யூ சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ சார். நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தாங்க, எஸ்சிடிசி திருவனந்தபுரத்தில் வந்து ஊட்டி போகக்கூடிய வண்டி. அந்த பஸ்ஸை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து செகண்ட் டைம். ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து பெங்களூர் ட்ரை பண்ணோம், எஸ்சிடிசியில் திருநெல்வேலியோடைய பிரான்ச்சோடது. இப்போ நான் ட்ரை பண்ண போகிறது அந்த வண்டி. இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரம். ஸோ அதே பஸ்ஸில் ட்ரை பண்ணுறோம். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு கிடச்சது அதே நம்ம கண்டக்டரு. நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில், அவர் தான் நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது வந்தார். இப்போ அவரோட போகிறேன். இது வந்து ஆக்சுவலி நடந்தது. நான் ஆக்சுவலி ஏதோ பஸ் கிடச்சா போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன், ரிசர்வ்லாம் பண்ணிக்கல. ஊட்டி வண்டி இது போகலாம் பார்த்தா கரெக்டாக நம்மளால் நின்றாப்பில். ஸோ அவரோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சூப்பரான ஒரு ஜேர்னி அமைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. ஆல்ரெடி 7:30க்கு எடுத்துருவாங்க வண்டி. பட்டு டல் சீசனால் டிக்கெட்ஸ் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிறாங்க. டைமிங்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ போக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சில பஸ்ஸஸ்லாம் பார்த்துடலாம். இங்கே இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிறது, கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் போகுது, ஒயா சேலம் ஓசூர். தலைவர் தான் கண்டக்டர், கதிரேசன் தான். அதுவும் வந்து ஊட்டி போகிற பஸ் தான், கன்னியாகுமரி வண்டி. அந்த வண்டி கூட ஊட்டி தான் போகுது. இங்கே பாருங்கள், திருவனந்தபுரம் பனிமலையும் போட்டு சென்னை, வேளாங்கண்ணி, பெங்களூரு, வேலூர், திருச்சி, ஊட்டி, பொள்ளாச்சி, இதெல்லாம் வந்து திருவனந்தபுரம் பனிமலையிலேருந்து போகிற வண்டி. ஸோ ரூட் நம்பர் பாருங்கள், நம்பர் வந்து 783 HD, நம்பர் 783 UD அல்ட்ரா டீலக்ஸ் TVM திருவனந்தபுரம் C654. ஸோ நிறைய எஸ்டிசி போயிட்டுருக்கு. இந்த பாருங்கள், தூத்துக்குடி, ராமநாதபுரம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து வேளாங்கண்ணி போகிறது. திருவனந்தபுரத்தில் வந்து வேளாங்கண்ணி போகிறது ஈசிஆர் வழி நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி. அது நம்ம ஊட்டி வண்டி, ரெண்டும் ஒரே பிரான்ச் திருவனந்தபுரம். அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள், வசந்தம் ஏசிடிசி பிரீமியம் சர்வீஸ் நெல்லை வசந்தம், திருநெல்வேலி டு சென்னை. அது பழைய வண்டியாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எங்கே போகும் தெரில, சென்னையா பெங்களூரான்னு தெரில, சென்னையாக தான் இருக்கும். ஐசி சென்னை கன்னியாகுமரி வண்டி புதுவாக இருக்குங்க. டைம் டேபிள் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. நிறைய வண்டி திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிற வண்டி எல்லாம் அல்ட்ரா டீலக்ஸ், குளிர்சாதனம், ஏசி வண்டி, நான் ஏசி, சீட்டர், செமி ஸ்லீப்பர், எல்லாமே யூடி. படித்து பார்த்துங்க, எனக்கு கேமராலே பார்த்தாலே கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சென்னை போகிறது பஸ்ஸு. டிக்கெட் ஃபேர்லாம் கொடுத்துருக்காங்க. திருவாரூர் போகுது, பெங்களூர் போகுது, திருப்பதி, நெய்வேலி, பாண்டிச்சேரி. அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு. கைஸ், இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது. திருநெல்வேலி டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30. பட் இங்கே டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு. ஸோ 1 hour டிலே ஆகி போகிறாங்க. பாருங்கள், 8:30. ஸோ 1 hour டிலே ஆகி போகிறாங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் இல்லை, அதான் காரணம். அரைவில் பாருங்கள், ஷெடியூல் அரைவில் ஊட்டி வந்து 6:30. ஸோ 1 hour டிலே பண்ணி போகிறாங்க. கரெக்டாக ஆன் டைம் போயிடுவாங்களா, டிலே போகிறாங்களாங்கிறது பார்க்கலாம். டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி டயத்துக்கு போயிடுவாங்க நினைக்கிறேன். லெட்ஸ் எப்படி போகிறாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டி கிளம்புற ரெடி ஆகிடுச்சு. இது பிறகு வந்து சென்னை வண்டி வருது, ட்ரைசி சூப்பர் ஃபாஸ்ட், கன்னியாகுமரி டு சென்னை.
ஸ்லோலி நம்ம வண்டி ரேக்கை விட்டு வெளியே வந்துட்டுருக்கு. அடுத்த வண்டி வெளியே வந்துச்சாங்க. இது ஊட்டி போதான்னு தெரியல, எங்கே போகணும். கன்னியாகுமரி, சென்னை ட்ரைசிங் போட்டு நான் பெங்களூர் போகுது. இது கன்னியாகுமரி பிரான்ச்சு, ஊட்டி போகிற வண்டி. 888 பெங்களூரு, காஞ்சிபுரம், சாரி கன்னியாகுமரி டு பெங்களூரு. டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% தான் ஆக்குபன்சி இருக்குது. போக ஹீரோ நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. திருநெல்வேலி விவி டவர். இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை. அந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு கீழே வரும். டயத்தை பாருங்கள், 9 மணி ஆயிடுச்சு. 8 AM கொடுத்துருக்காங்க. இங்கே 1/4 மணி நேரம் ஸ்டில் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. 500 rupees காமிக்கிறோம். 500 ரூபா. கிலோமீட்ரு வந்து ஓவராலாக திருநெல்வேலி பொதுவாக வந்து உங்களுக்கு தெரியும், இன்டர்ஸ்டேட்னால் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஏன்னா திருவனந்தபுரம் இன்டர்ஸ்டேட்டு, அங்கேருந்து நம்ம தமிழ்நாடு ஊட்டிக்கு போகுது. அதனால் அந்த டிக்கெட் கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இதே லோக்கலில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி. இந்த ரூட்டை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூட் கூட சூப்பரான ரூட்டு. ஏன்னா ரெகுலர் ரூட்டு கிடையாது. ரெகுலர் ரூட்னால் உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், கோயம்புத்தூர் அதான் ரூட்டு. பட் இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். ஸோ இது சூப்பரான ரூட்டு. நம்ம ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரம் வந்திருக்கோம். ஸோ அதே ரூட்டு தான் அது. ஸோ பொள்ளாச்சி போகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொள்ளாச்சி மட்டும் இல்லை, பழனி போகிறவங்களுக்கும். ஸோ 2 ஊருக்குமே ஸ்டாப்பிங் இருக்குது. நமக்கு முன்னாடி போகிற வண்டி பாருங்கள், மதுரை போகுது கேடிசி வண்டி. நேசமணி ஆரியூர் வந்து திருநெல்வேலி, மதுரை. விருதுநகர் 101 கைஸ். இப்போ நம்ம வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கணேசன்னா, நீங்கள் வாசுதேவில் இருந்தேன் செங்கோட்டை நேட்டிவ். இப்போ திருவனந்தபுரம் இருக்காப்புல. ஆல்ரெடி எடுத்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர் டு திருவனந்தபுரம் அவங்க தான் ஓட்டுறாங்க. நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு பாருங்க. விக்னே ஸ்டார்ட் ஏசி ஸ்லீப்பர் கோச் பஸ். ஸ்ரீ பாலாஜி பவன் ஹோட்டலில் நிறையா ஓமன் பஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் டின்னர் பிரேக் இருக்கும். கைஸ் இப்போ நம்ம கோயில்பட்டி போகிறோம். அதனால் நம்ம ஹைவே கட் பண்ணி டுவேர்ட்ஸ் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வச்சு போயிட்டுருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட். பத்து
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ கோயிலுக்கு போயிட்டு வண்டிக்கு ஆகிட்டுருக்கு. கவுண்டமணிக்கு துணியை வச்சு முன்னாடி கையை மதிக்கிட்டு கொடுத்தனால அது வந்துடக்கூடாது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:45 10:46 எக்ஸாக்டாக சொல்ல போகிறது தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் நகர் ரெஸ்ட் ஸ்டாப்பு ஹோட்டல் ரியான் சிகரா சென்ட்ரல் நிற்கிது பாருங்க. இது நம்ம வண்டி. அதுக்கு முன்னாடி நாகர்கோவில் நாஞ்சில் எக்ஸ்பிரஸ் சென்னை போகுது. தேர்ட் ஒன்று பாருங்கள் டிஎன்எஸ்சிசி ஞாபகம் இருக்கா? களியக்கோவில் டு சேலம் மோஸ்ட் ஃபேமஸ் பஸ்ஸு. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் முன்னாடி. அந்த வண்டி தான் பார்த்துட்ருக்கீங்க. அது மதுரை போகுது. ஸோ வண்டி மாற்றிருப்பான் நினைக்கிறேன், பழைய வண்டி. ஸோ களியக்கோவில் வண்டி வந்து இப்போ மதுரை வரைக்கும் போகுது. அதுக்கு BS6 கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு வழி மதுரை சேலம் ஓசூர் திருநெல்வேலி டு பெங்களூர். கைஸ் இப்போ நாராயண ஹோட்டலில் ஒரு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தோசை சாப்பிட்டு நம்ம சென்னை கண்ணி பண்ணிட்டு தான். ஆக்சுவலி எல்லா வண்டியுமே சவுத்துலேருந்து வரதெல்லாம் இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. ரெஸ்ட் ஸ்டாப்பு, டின்னர் ஸ்டாப்பு. சாப்பாடு வந்து ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்கும், மோசமானு சொல்ல முடியாது, ஓரளவு பரவாயில்ல. நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன் ஒன்று 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனியன் தோசை 80 ருபீஸு. சப்பாத்தியில் 60 ரூபா தான், பரோட்டா சப்பாத்தி. இட்லினா 4 இட்லி 60 ரூபா. க்ரீன் கலர் பஸ் வந்துருக்காருங்க, மார்த்தாண்டம் டு சென்னை வண்டி. ஓல்டு க்ரீன் பஸ் SCDC UD. இது பார்த்திங்கன்னா ட்ரைசி கன்னியாகுமரி சென்னை. இது நாகர்கோவில் சென்னை நான் பார்த்தது. சரி வாங்க வண்டி எடுக்க ப்ராப்ளம். கைஸ் இப்போது நம்ம NH 44 போயிட்டுருக்கோம். ஓல்டு NH நம்பர் 7. இப்போ 44 ஆகிடுச்சு. கைஸ் டயத்தை பாருங்கள், 11:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் விருதுநகர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து மார்னிங் நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் நைட். டைம் பார்த்தீங்கன்னா 3:50. இப்போ ஜஸ்ட்டு பொள்ளாச்சி தாண்டி போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர் நோக்கி. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:35 ஆகுது. கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் கைஸ். ஒரு ட்ரெயின் போது வருங்க.
வெல்கம் டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட். ஹலோ கைஸ், குட் மார்னிங். கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க பஸ்ஸு. நமக்கு முன்னாடி 2 இருக்கு பாருங்க. TV1 திருநெல்வேலி 1 ஊட்டி போகிறது. எங்கேருந்து போகும் தெரில, கோயம்புத்தூர் ஓட்டின்னு இருக்கு. திருநெல்வேலியா தூத்துக்குடியா திருச்செந்தூரான்னு தெரில. ஸோ இனிமேல் நம்ம டே ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக விடிஞ்சிட்ருக்கு. டேயில் நம்ம மேட்டுப்பாளையம் சூப்பராக கவர் பண்ணலாம். செம்ம தூக்கங்க. எழுந்திரிச்சு பார்த்தா பொள்ளாச்சி தாண்டி கோயம்புத்தூர் வந்துட்டுருந்தோம். இங்கே 5 நிமிஷம் நிற்குமா நம்ம வண்டி. டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் இறங்கிட்டாங்க. ஃபுல் ஆக்குபென்சி இருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சி கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே ஏறியிருக்காங்க. அது இன்னும் விசேஷமாக தெரியல, கோயில் போகிறான்னு தெரில. படிப்படியாக கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இறங்கிட்டாங்க. இப்போது ஒரு 25% தான் இருக்குது டிக்கெட்ஸு. இனிமேல் ஏறினா தான் ஏறுவாங்களா, ஏறுவான்னு நினைக்கிறேன். ஏறுவாங்க, அப்புறம் மேட்டுப்பாளையத்து ஏறுவாங்க. ஸோ கொஞ்சம் டிக்கெட் சேரும். 5 மினிட்ஸ் இருக்குமா. ஸோ 4:55க்கு இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ வாங்க ட்ராவல் பண்ணலாம். 4:57 வண்டி ரெடி ஆகிடுச்சு ஊட்டி கிளம்புறதுக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வண்டி கிளம்பும்போது 6 பேர் வராங்களா, அதனால் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், ஒரு 6 பேர். டிக்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே கொஞ்சம் ஏற்றினோம்னா கொஞ்சம் ஒரு ஆக்குபென்சியில் போவாங்க. ஸோ ஷார்ப்பாக 5 மணிக்கு நம்ம வண்டி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சு. இந்த ஸ்டாப் பாருங்கள், கே வடமதுரை கோவை. ஸோ இங்கேயும் மதுரை இருக்குது. வடமதுரை கோவை 17. மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. டைம் பாருங்கள் 5:50. ஸோ ஒரு 50 நிமிஷம் ஆகிடுச்சு மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் ஃபுல்லாக போல், ஸ்டாப்பிங் இல்லை, நேராக போயிட்டுருக்கோம். பவானி ஆற்று பாலத்தை பாருங்கள், இருட்டாக இருக்குது. ஸோ நேராக போகிறோம். 49 கிலோமீட்டர் ஊட்டிக்கு, குன்னூர் 32 கிலோமீட்டர் நம்ம போகிற வழி. ரைட் எடுத்திங்கன்னா கோத்தகிரி 32 கிலோமீட்டர். கல்லார் ரயில்வே கிராசிங், மேட்டுப்பாளையம் ஊட்டி ட்ரெயின். நமக்கு முன்னாடி நிற்கிறது திருச்செந்தூர் டு ஊட்டி பஸ். செக் போஸ்ட் நினைக்கிறேன், சோதனை சாவடி. எல்லாரும் செக் போஸ்ட் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் வந்து பேன் பண்ணுறாங்க பிளாஸ்டிக், அதனால் செக் பண்ணுறாங்க ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம். டிரைவர் சேஞ்ச். இங்கேயே குளிர்ந்து கீழே பிளைன்ஸில் மேலே போக செம்மையாக நிற்கிறேன். கைஸ், மலை ஏற ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஏர் பேமெண்ட்டு லைட்டை போடுங்க.
ஸோ கைஸ் அவர் கணேசனை இறங்கி இப்போ சுரேஷன் நான் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஊட்டி வரைக்கும் தானே? சூப்பர். ஊட்டி வரைக்கும் நம்மளை கொண்டு போகிறாரு சேஃபாக. மலைப்பாதை கவனமாக செல்லவும். அங்கங்கே அந்த மாதிரி நோட்டீஸ் பார்க்க முடியுது, நோட்டீஸ் போடல. ரோடெல்லாம் சூப்பர் ரோடுங்க, டபுள் ரோடு. வெல்கம் டு ஊட்டி. நீலகிரி மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரைவேட் கார்ஸு யாராவது மேலே கீழேருந்து மேலே வரவங்களுக்கு இது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஹோட்டல்ஸு, டீ ஷாப்பு எல்லாம் இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அழகா இங்கேருந்து மலைக்கு போகலாம், மேலே போகலாம். உதகை, குன்னூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர், பருவ, திருச்சி வண்டி. திருப்பூர் போகுது. கைஸ், ஊட்டியை பொறுத்த மட்டும் மொத்தம் 14 ஹேர் பின் இருக்குது. அதில் நம்ம 5வது ஹேர் பின்னில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இது பண்ணல சார், அடிக்கேரி அது ஒன்றும் இல்லை, அதில் வண்டி என்ன பிரேக்குண்ணா? இல்லை 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 இல்லை. உதகை, கோயம்புத்தூர், உதகை, கோயம்புத்தூர். திருவனந்தபுரம் டு சேலம், கேரளா வழியாக இல்லை, திருச்சூர், பாலக்காடு வழியாக, பாலக்காடு வழியாக கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் வந்து சேலம். சரி, வண்டி கொரோனாவோட நிப்பாட்டேன். சென்னை வந்துட்டீங்களா? சிஎன்சி. பத்தாவது கொண்டை ஊசி வளைவு, 10th ஹேர்பின் பாயிண்ட்ஸ். ஈரோடு, ஊட்டி, ஈரோடு.
வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டோம் ஃபைனலாக. லாஸ் ஃபால்ஸ், இது ஒரு ஃபால்ஸு. மலையில் தண்ணி இல்லை. திருச்செந்தூர் வண்டி சார், திருச்செந்தூர் கைஸ் இப்போ பாருங்கள் தேயிலை தோட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. குன்னூர் நெருங்கிட்டோம். கட்டேரி கட்டேரி வெயிலே வந்துட்டு இருக்கு. குன்னூர் வந்துட்டோம். ஊட்டி 20 கிலோமீட்டர் தான், 20 கிலோமீட்டர்ஸ். மைசூர் இங்கேருந்து 177 கூட பாருங்க. குன்னூர் மேட்டுப்பாளையம் லைன். குன்னூர் வாங்க, குன்னூர் 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 கைஸ், குன்னூர் வந்துட்டோம். முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட் குன்னூர் 7:05. அப்போ 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். வாங்க வாங்க கைஸ், இதான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் நிற்கிது பாருங்க. கைஸ், இப்போ வெலிங்டன் வந்துட்டோம். வெலிங்டன் குன்னூர் தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா வெலிங்டன். இந்த காலை வேளையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சம்மர்னால ஒரு பனி தெரியல. இதே விண்டர்னா பயங்கரமாக இருக்கும். ஸ்டில் பனி இருக்கு இங்கே. கைஸ், நம்ம வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா எலநல்லி கேத்தி பேரூராட்சிக்கு உட்பட்டது. எலநல்லி பாலக்காடு, உதகை பாலக்காடு வண்டி வழி வாளையார். வியூ பாருங்க ஃப்ரண்டில் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். மழை பெஞ்சா செம்மையாக இருக்கும். இப்போ எல்லாம் காஞ்ச கருவாடாக இருக்குது. இந்த கிரீனரி இல்லை இப்போ. கைஸ், வேலையை பாருங்கள். பழனி, உதகை பழனி வண்டி போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஊட்டி அலர்மலை காரைக்குடி வண்டி தேவோட்டை டூரிஸ்ட் பஸ் வந்துருக்கு. நமக்கு முன்னாடியே ஒரு டிசி முந்தி போது பாருங்க. எந்த ஒரு வண்டி? உதகை சேலம் வண்டியா? வாவ், பாருங்க மக்களே.
குந்தா 30 கிலோமீட்டர், மைசூர் 160, காலிக்கட் 190, இங்கேருந்து கூடலூர் 53 கிலோமீட்டர். ஊட்டி ஈரோடு. ஸோ நேராக போனால் மைசூர் பைக்கரா, பொட்டானிக் கார்டன், தொட்டபெட்டா, ரோஜா கார்டன், எடக்காடு மினி பஸ், புது வண்டியானா. இது திருச்சி வண்டியா? ஓ, திருச்சி காலைல போகுது. ஆ, அதே மாதிரியா? அட்லாஸ் நம்ம ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ரைஸ் டயத்தை பார்த்துங்க, 7:45 ஊட்டி பஸ் ஸ்டாண்ட். நம்ம வண்டி டெப்போக்குள்ளே போய் பாருங்க. திருவனந்தபுரம் டு ஊட்டி. அட்லாஸ் நம்ம ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பனி இருக்குங்க, நான் கூட பனி இருக்கான்னு பார்த்தேன். பனி இருக்குது, நல்லா கூலிங் இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அதாவது சூப்பரான கிளைமேட்டு, அதாவது மைல்டாக தான் வெயில் இருக்குது, பனி இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ சூப்பரான கிளைமேட்டு. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, அருமையான ஜேர்னி. திருநெல்வேலியிலேருந்து நம்ம ஊட்டி முதல் தரையை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் எஸ்சிடிசியில். அதுவும் இன்டர்ஸ்டேட் எஸ்சிடிசி பஸ் ட்ராவல். திருவனந்தபுரத்து கிளம்பி இந்த வண்டி திருநெல்வேலி வழியாக இப்போ ஊட்டி வந்திருக்கு. நம்ம குருவே வந்திருக்காப்புல. ஆல்ரெடி பண்ண ஒரு ஸ்டாப் தான் சுரேஷ் அண்ணா கிடையாது, அவர் கணேஷ் அண்ணா. அவர் தான் நம்மளோட ஆல்ரெடி அவரை எடுத்திருக்கோம், அவரோட வந்திருக்கோம் திருவனந்தபுரம் வரைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அவரே தான் வந்தார். அவரோட சுரேஷ் அண்ணா வந்தார். அவர் தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூட்டில், நல்ல நாலேஜான பர்சன். அவரோட தான் லாஸ்ட்டில் வந்தோம் ஊட்டி வரைக்கும். ஸோ சூப்பரான பஸ்ஸு. ஊட்டிக்கு வரவங்க தாராளமாக இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணலாம். அது திருநெல்வேலியிலேருந்து வரலாம், நாகர்கோவிலேருந்து வரலாம், இஷ்யூ கிடையாது. கிட்டத்தட்ட 11 ஹவர்ஸ் ஆயிருக்கு. அங்கே 8 AM எடுத்தாங்க, 1 hour டிலே ஆகி, இங்கே 1 hour டிலே ஆகி 6:40 வந்துடும். பட் இப்போ 7 AM ஆகிடுச்சு. காரணம்னா அதான் கலெக்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. கலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கனால தான் அங்கே எங்கேயே ஸ்டாப் பண்ணி வந்தாங்க. ஓரளவு மேக்கப் பண்ணிட்டாங்க. அவங்க கிளம்பும் போதே கொஞ்சம் பயந்தான் வந்தாங்க. என்ன டிக்கெட்டு இல்லையா? நாகர்கோவிலில் 1 மணி நேரம் படிக்காங்க, 2 பேர் ஏறினாங்க பார்த்துங்களேன். ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. திருநெல்வேலியில் வந்து ஸ்லோலி ஏறினாங்க, அப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்தாங்க, அப்படியே ஈக்குவல் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ வந்து டெப்போக்குள்ளே போயிடுச்சு. அருமையான ஜேர்னி. ஸோ திருநெல்வேலியிலேருந்து 2வது ட்ரிப்பு. திருநெல்வேலி டு பெங்களூர் ட்ரை பண்ணோம். இப்போது அகெயின் திருநெல்வேலி டு ஊட்டி. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்துன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரீச் ஆகும் ஆன் டைம். ஸோ மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம். அண்டிதான் தேங்க்யூ ஃப்ரம்